ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் மார்ச் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் ஜனவரி மாசத்துல 10 நாட்களுக்கான வைகுண்ட துவார தரிசன டிக்கெட்டும் ஒரே நாள்ல டைம் மட்டும் டிஃபரெண்டா ஓபன் பண்றாங்க. இதுல ஒரு சிலர் மார்ச் மாசத்துக்கும் 300 ரூபாய் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே போல நம்ம ஜனவரிக்கு போகணும் அப்படின்னும் போது நம்ம ஃபர்ஸ்ட் மார்ச்சுக்கு புக் பண்ணிட்டு அடுத்து ஜனவரிக்கு ட்ரை பண்ணா டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா அதை பத்தியும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த 10 நாட்கள் திருமலையில் இருக்கக்கூடிய ரூம்ஸ் ஓபன் ஆகாது அப்படின்னு சொல்லி நேத்தே நான் வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் கால் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க மூலமா விஷயம் கேட்கும் போதும் 10 நாளைக்கு ஓபன் ஆகாது, ஆஃப்லைன்ல புக் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 நாட்கள் போறவங்க எப்படி ரூம்க்கு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, எக்ஸ்ட்ரா வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கான புக்கிங்கான ரூல் என்னது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டிடிடியோட போர்டில், அதாவது நமக்கு 2024 நடந்த வைகுண்ட துவார தரிசனத்தப்போ அந்த டிக்கெட் புக்கிங்ல இந்த 30 நாள் டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ஃபாலோ பண்ண கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கே 2 தடவை எல்லாமே கூட டிக்கெட் புக் ஆச்சு, ஒரு சிலர் புக் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1ஆம் தேதி வைகுண்ட துவார தரிசனம் அப்படின்னா 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னா 1ஆம் தேதியும் புக் பண்ணியிருந்தாங்க, 9ஆம் தேதியும் புக் பண்ணாங்க, 2 டேட்டுக்குமே புக் ஆச்சு. ஸோ அப்போ இந்த 30 நாள் டைம் கேப் அப்படின்ற ரூல் ஃபாலோ பண்ணல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய போர்டு நிறைய டிக்கெட் புக்கிங்ல ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல எல்லா பக்தர்களுக்கும் டிக்கெட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால நமக்கு இந்த 30 டேஸ் கேப் அப்படின்றது ஃபாலோ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றது தெரியாது, புக்கிங் அப்போ தான் நமக்கு தெரியும். அதனால 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணும்போது எதுக்கு இந்த 30 நாள் டைம் கேப் அப்படின்றது ஃபாலோ பண்ணுவாங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கும் அதுக்கு அடுத்தது ஆதார் கார்டு. ஸோ இது ரெண்டுக்கும் தான். இமெயில் ஐடிக்கும் இருக்கும். ஆனா நம்ம 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு இமெயில் ஐடி மென்ஷன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால உங்களோட ஆதார் நம்பரும் மொபைல் நம்பரும் அதுல 30 நாளுக்குள்ள ஏதாவது தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. சில வேளை இப்போ நீங்க டிசம்பர் மாசத்துல உங்களோட ஃபேமிலியில வேற யாருக்காவது நீங்க 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, ஜனவரியில உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அந்த தரிசன டேட்டுக்கும் நீங்க புக் பண்ண போற தரிசன டேட்டுக்கும் 30 நாள் கேப் இருக்கா இல்ல அதுக்குள்ளதான் வருதா அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை விட்டுட்டு வேற மொபைல் நம்பர்ல புக்கிங்க்கு ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் நீங்க டிசம்பர்ல தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க, ஜனவரியில நம்ம போற டேட் 30 நாளுக்குள்ள வருது அப்படின்னா ஜஸ்ட் வேணா புக்கிங் ஓபன் ஆகும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ட்ரை பண்ணாம இருக்காதீங்க, சப்போஸ் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சில வேளை உங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வைகுண்ட துவார தரிசனம் 10 நாட்களுக்கு கிட்ஸ் அலௌடான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. எப்பவுமே இப்ப பேரண்ட்ஸ்க்கோ இல்ல கூட போறவங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்குன்னா 11 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஐடி கார்டு வச்சு நீங்க கூட்டிட்டு போகலாம், தர்ஷன் டிக்கெட் தேவையில்லை. இதுவே அவங்களுக்கு 12க்கு மேல ஏஜ் இருக்குன்னா கண்டிப்பா அவங்க கூட தர்ஷன் டிக்கெட்டை நீங்க புக் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களை தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது மார்ச் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வர 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு வைகுண்ட துவார தரிசனம் 10ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அந்த 10 நாட்களுக்கும் அதே 24ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஓபன் பண்றாங்க. இப்ப நான் மார்ச் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணலாமா? சப்போஸ் உங்களுக்கு ஜனவரியில பிளான் இல்ல, அந்த 10 டேஸ்ல பிளான் இல்லைன்னா நீங்க தாராளமா 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுங்க. இல்ல எனக்கு பிளான் இருக்கு, அந்த 10 நாள்ல பொங்கல் டைம்ல எல்லாம் போறதுக்கு ஒரு சிலர் பிளான் பண்ணிருப்பீங்க. ஏன்னா பொங்கல் டைம்க்கெல்லாம் நமக்கு டிக்கெட் இருந்தாதான் தர்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா வர்ச்சுவல் சேவாவுக்கும் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டுக்கும் கனெக்ஷன் கிடையாது. நம்ம வர்ச்சுவல் சேவா பண்ணியிருந்தாலும் 300 ரூபாய் டிக்கெட்டும் புக் ஆகும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓகே அப்படின்னா 21ஆம் தேதி ஓபன் ஆகக்கூடிய வர்ச்சுவல் சேவால கூட மார்ச் மாசத்துக்கு புக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஜனவரியில வரக்கூடிய அந்த வைகுண்ட துவார தரிசனத்தப்போ நீங்க 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கூட ட்ரை பண்ணலாம். இது ஜஸ்ட் சஜஷன் தான். அதனால புக்கிங் டைம்ல எப்படி ரூல்ஸ் இருக்கும், எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க, எவ்வளவு டிக்கெட்ஸ் இருக்கு, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. புக்கிங் அப்போதான் தெரியும். ஸோ ஒரு சேஃபர் சைடுக்கு நமக்கு கன்ஃபார்மா நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டும் ஓகே அப்படின்னா நீங்க மார்ச் மாசத்துல ஆர்ஜித சேவால கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இந்த டிக்கெட்டும் புக் பண்ணலாம்.
9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மார்ச்ல தரிசனம் போறீங்க அப்படின்னா ஃப்ளட் ஃபெஸ்டிவலுக்கான அந்த சேவா டிக்கெட்டும் நீங்க புக் பண்ணலாம். ஸோ எது உங்களோட விஷயம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. இல்ல அங்க பிரதர்ஷன டிக்கெட்டும் ஓப்பன் ஆகும், அது ஃப்ரீ டிக்கெட் தான், ட்ரை பண்ணுங்க. கிடைச்சிச்சுன்னா அந்த ஒரு டிக்கெட்டை ஒரு ஆப்ஷனா வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த 300 தரிசன டிக்கெட்டை ஜனவரிக்கு புக் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த தரிசன டிக்கெட் புக்கிங்ல இருக்க முக்கியமான விஷயங்கள். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் நம்ம 6 பேர் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். மினிமமா நம்ம ஒருத்தருக்கு கூட பண்ணலாம். இந்த 10 நாளைக்கு ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலா வந்து ஓப்பன் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஸோ திருப்பதியிலையும் ஓப்பன் ஆகாதான்றது தெரியல. சப்போஸ் நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அன்னைக்கு வந்து மத்தியானம் 3 மணிக்கு ரூம்ஸ் ஓப்பன் ஆகும்போது கீழ் திருப்பதி வேணா செக் பண்ணி பாருங்க. இப்போ ஆன்லைன்ல ரூம்ஸ் கொடுக்கல அப்படின்னா நாங்க எப்படி ஸ்டே பண்றது, எப்படி பிளான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம நேரடியா போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த வைகுண்ட துவார தரிசனத்தப்போ இதுக்கு முன்னாடி இருந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தரிசனம் இருக்கிறதுக்கான முதல் நாள் மட்டும்தான் ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நிறைய பேர் தர்ஷன் வருவாங்க அப்படின்றனால. அதுவும் இல்லாம கம்பல்சரி வந்து தர்ஷன் டிக்கெட் இருக்கணும் அப்படின்ற ரூலும் இருந்துச்சு. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆன்லைன்லயும் ரூம்ஸ் இல்லை அப்படின்றனால ஸோ ஜஸ்ட் தர்ஷன் டிக்கெட் மட்டும் வச்சுட்டு ரூம் கொடுப்பாங்களா அப்படின்றதும் தெரியல. முடிஞ்ச வரைக்கும் அப்படி உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்காது, ஏன்னா அன்டைம்ல தான் போறோம்னு நினைச்சீங்கன்னா கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா கீழ் திருப்பதியில நிறைய பிரைவேட் ஹோட்டல்ஸ் வந்து இருக்கு. ஸோ பிரைவேட் லாட்ஜஸ் நிறைய இருக்கு. அதுல நல்லா இருக்கிறதா நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி கூட டைரக்டா போயிட்டு கூட ரூம்ஸ் எடுத்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தர்ஷனத்துக்கு மட்டும் திருமலைக்கு போயிட்டு நீங்க வர மாதிரி கூட பிளான் பண்ணிக்க முடியும். திருமலையில அப்படி உங்களுக்கு ரூம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறவங்களுக்கு என்னையிலேருந்து டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ டோக்கன்ஸ் அப்படின்றத பற்றி இன்னும் அஃபிஷியலாக அப்டேட் வரல. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நேரடியாக டோக்கன்ஸ் வாங்குற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் புக்கிங் ஆன்லைனில் ஓப்பன் ஆகிற 300 டிக்கெட்டை புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷனா எஸ்எஸ்டி டோக்கன் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு கன்ஃபார்மாக அன்னைக்கு நம்ம தர்ஷன் பார்க்கணும்னு நினச்சா பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறது தான். ஸோ இந்த டிக்கெட் புக்கிங்ல என்னென்ன விஷயம்லாம் பண்ணால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுன்ற வீடியோ நான் அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு அந்த தர்ஷன் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்டு. அதுக்கு அடுத்தது நேற்று நம்ம ஷேர் பண்ணியிருந்த ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம். திருமலையில் வந்து தர்ஷனம் நேரடி சர்வ தர்ஷனம் சாதாரண பக்தர்களுக்கு 1 மணி நேரத்தில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தில் புதிய சிஸ்டம் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் போர்டு மீட்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரி பிளான் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம திருமலைக்கு போயிட்டு தான் தர்ஷனத்துல கியூல ஜாயின் பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை. கீழ் திருப்பதியில முக்கியமான இடங்கள் ஒன்று வந்து ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இடங்கள்ல முக்கியமா பக்தர்கள் நிறைய பேர் வரக்கூடிய இடங்கள்ல நீங்க திருமலாவுக்கு தர்ஷன் போறீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ல உங்களோட ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணி உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து அங்கேயே கிடச்சிரும். அதில் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு நம்ம சீக்கிரமாக தர்ஷன் பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர பார்க்குறாங்க. இது வந்து பக்தர்களோட ஃபோட்டோவும் ப்ளஸ் வந்து ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணி டிஜி லாக்கர் அப்படின்ற ஒரு டோக்கனை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த டோக்கன் வந்துருச்சுன்னா இப்போல்லாம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னா நம்ம நைட்டே போயிட்டு கவுண்டரில் வெயிட் பண்ணணும். விடிய காலையில் திறந்ததுக்கு அப்புறமா டோக்கன்ஸ் அவைலபிள் இருக்க வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு டோக்கன் கிடைக்கலன்னா நேரடி சர்வ தரிசனத்தில் போகணும், மணிக்கணக்கில் காத்திருக்கணும். ஆனால் இந்த மெத்தட் வந்துச்சுன்னா நம்ம கீழ் திருப்பதியிலேயே அந்த எந்தெந்த பிளேசஸோ கிட்டத்தட்ட 30 பிளேசஸ்னு சொல்லியிருக்காங்க, 20லேருந்து 30 இடங்கள்ல. ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம வேற ஏதாவது கோயிலுக்கு போறோம்னா கூட போயிட்டு என்ன டைமுக்கு தரிசனம் அந்த டைமுக்கு போயிட்டு சாமி பார்க்குற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ கம்பெனிஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா அஃபிஷியலாகவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சிஸ்டம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து திருமலாவோட கிளைமேட் பொறுத்த வரைக்கும் பனிமூட்டம் அதிகமாக இருக்கு. வயசானவங்க குழந்தைங்கலாம் போறீங்கன்னா நைட் டைம்ல ஸ்டே பண்றவங்க கண்டிப்பா போர்வை, அதே மாதிரி உங்களுக்கு ஜெக்கெட்டு, கேப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போங்க. மழை இல்லை, பனி இருக்கு. அடுத்தது தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேத்து 70,457 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் 16 கம்பார்ட்மெண்ட். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 15 மணி நேரம் அப்படின்றது ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் ஆகலாம்.
எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு 3ல இருந்து 5 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். டெய்லியும் டைம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா முன்ன பின்ன இருக்கும். சில வேளை 300 ரூபா தரிசனத்துல கூட 5 மணி நேரம் பக்கமா ஆகலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, ஸோ வெள்ளிக்கிழமைன்றும் போது நாளைக்கான ஸ்லாட்டும் சனிக்கிழமைக்கான ஸ்லாட்டும் கொடுப்பாங்க. நீங்க இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நியர்பைல இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல கூட போயிட்டு நீங்க ஏர்லி மார்னிங் 2 மணில இருந்து டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணும்போது வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது மார்ச் மாசத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன்னு சொன்னீங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்றேன் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு சிலர்லாம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் ட்ரை பண்றாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இந்த டிக்கெட் கிடைக்கும். ஆன்லைன்ல மட்டும் இல்லாம ஆஃப்லைன்ல கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலருக்குலாம் ஆன்லைன்ல ரொம்ப நாளா கிடைக்காம இருந்து ஆஃப்லைன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சுப்ரபாத சேவாலாம் கூட தர்ஷன் பார்த்துருக்காங்க. போகும்போது ஆஃப்லைன்ல ஆர்ஜிதம் கவுண்டர்ல உங்களோட ஆதார் கார்டை வச்சு என்ரோல் பண்ணுங்க. ஈவினிங் வந்து ஒரு 5:30 மணிக்கு மேல உங்களுக்கு லக்கி டிப் நடக்கும். அதுல செலக்ட் ஆனீங்கன்னா அடுத்த நாளே அந்த சேவா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல கிடைக்கல அப்படின்றவங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, வைகுண்ட துவார தரிசனம் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது டிடிடி இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா 2025க்கான கேலண்டர் டைரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து புக் பண்ணிக்கலாம். டிடிடியோட வெப்சைட்ஸ்ல ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன கேலண்டர்ஸ் டைரிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ ஆஃப்லைன்ல நம்ம வாங்கணும், திருமலைக்கு போயிட்டு தான் வாங்க முடியுமா, மற்ற இடங்கள்ல வாங்க முடியாதானா, அதுவும் எங்கெங்க கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிடிடி திருமலால கிடைக்கும், திருப்பதி, திருச்சானூர், அதே மாதிரி டிடிடியோட பப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலயுமே கிடைக்கும். ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், அதுக்கப்புறம் விஜயவாடா, விசாகப்பட்டினம், நியூ டெல்லி, மும்பை, வேலூர் அண்ட் அதர் மேஜர் கல்யாண மண்டபம்ஸ் இருக்கக்கூடிய டிடிடியோட கல்யாண மண்டபம்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் உங்களுக்கு கேலண்டர் டைரிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இமேஜஸ்ல ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டா நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட புக்கிங் எப்படி பண்றதுன்னு ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதுல எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு போஸ்டல் சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நேரடியா போனீங்கன்னா நீங்க திருமலா தவிர கீழே இருக்கக்கூடிய திருப்பதியில கூட டிடிடியோட ஸ்டால்ல உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். ஸோ இதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தகவல். அடுத்த இன்னொரு தகவல்ல சந்திக்கலாம். நன்றி.